கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காலையில தூங்கி எந்திரிக்கிறப்போ கட்டில்ல கால் இடிக்குது. ம் அது ரொம்ப மோசமான ஆரம்பம். கண்டிப்பா. வலியோடு சமையலறைக்கு போனா காஃபி கைதவறி கீழே கொட்டுது. அப்புறம் எரிச்சலோட வண்டி எடுத்துட்டு கிளம்பினா போற வழியில உள்ள எல்லா சிக்னலும் ரெட்டு விழுது. அந்த நொடியில யாருக்கு இருந்தாலும் செம கோபம் வரும். ஆமா, இன்னைக்கு நாளே ரொம்ப மோசம், ஏதோ எனக்கு எதிராவே எல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு எதிரா செயல்படல. அது உங்களோட அதே மனநிலைய ஒரு கண்ணாடி மாதிரி உங்களுக்கு திருப்பி தருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதை கேட்கறப்போ கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தேடலோட இலக்கு ரொம்ப தெளிவானது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வெற்றியிடம் கிடையாது. அது நம்ம ஒவ்வொரு எண்ணத்துக்கும் வார்த்தைக்கும் தொடர்ந்து பதில் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தளம். அதாவது ஒரு லைவ் நெட்வொர்க் மாதிரி. அதேதான். நாம எப்படி நமக்கே தெரியாம தவறான சிக்னல்களை அனுப்புற நிலையிலிருந்து மாறி திட்டமிட்டு நமக்கு வேண்டியதை இருக்கிறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்க போறோம். இத தொடங்குறதுக்கு முன்னாடி பிரையன் ட்ரேசியோட ஒரு மேற்கோளை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். நீங்கள் ஒரு உயிருள்ள காந்தம். உங்கள் ஆழமான எண்ணங்களுடன் ஒத்து செய்யும் விஷயங்களை மட்டுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள். இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு தொடக்க புள்ளி. பாத்தீங்கன்னா, நாம பல நேரங்கள்ல ஒரு FM ரேடியோ மாதிரி நமக்கே தெரியாம ஏதோ ஒரு அலைவரிசையில எதையாவது ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கோம். ஓ, நம்ம எண்ணங்களை சொல்றீங்களா? ஆமா, அந்த சிக்னல்கள் தவறா இருக்கும்போது நமக்கு வேண்டாத விஷயங்களை நாம ஈர்க்கிறோம். இதை எப்படி மாத்துறது, பிரபஞ்சத்தோட மொழியை எப்படி அறிவியல் ரீதியா புரிஞ்சுக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான பயணம். சரி, அந்த பிரபஞ்சத்தோட மொழியை பத்தி முதல்ல பேசுவோம். இயற்பியல் விதிகளின்படி பார்த்தா எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது அதிர்வு விதி, அதாவது லா ஆஃப் வைப்ரேஷன். அப்புறம் ஈர்ப்பு விதி. ஒரு கிட்டார் கம்பிய மீட்றப்போ அது எப்படி அதிர்ந்து சத்தத்தை உருவாக்குதோ அதே மாதிரி நம்ம உணர்ச்சிகளும் அதிர்ந்துகிட்டே இருக்கு. சரியா? ரொம்ப சரியான உதாரணம். பிரபஞ்சம் எந்தவித பாரபட்சமும் பார்க்காது. நீங்க சந்தோஷமா இருந்தா அதிக அதிர்வெண் உருவாகும், கவலையில இருந்தா குறைவான அதிர்வெண் உருவாகும். ஆனா இதுல எனக்கு ஒரு பிராக்டிக்கலான சந்தேகம் இருக்கு. இது ஒரு ரேடியோவை ஞாபகப்படுத்துது. ரேடியோவா? எப்படி சொல்றீங்க? அதாவது சோகமான பாட்டு மட்டுமே ஓடுற ஒரு FM ஸ்டேஷன்ல டியூன் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏன் எனக்கு சந்தோஷமான பாட்டு வரல, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் சோகம் அப்படின்னு கேக்குறது போலதான் இது இருக்கு. நாமே தப்பான அலைவரிசையில இருந்துட்டு பிரபஞ்சத்தை குறை சொல்றோம் இல்லையா? ரொம்ப நுட்பமான ஒரு உதாரணம் இது. அந்த ரேடியோ உதாரணத்தையே கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை தேர்ந்தெடுக்கும் போது அங்க என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்சமும் அப்படிதான். நாம பண கஷ்டத்தையோ குடும்ப பிரச்சனையோ நினைச்சு பயந்துட்டே எனக்கு இந்த பிரச்சனை தீரணும், பணம் வேணும்னு வார்த்தைகளால கேட்டாலும் உங்களுக்குள்ள ஆழமா இருக்கிறது அந்த பயம், இல்லாமைங்கிற உணர்வு தான். கரெக்ட். நாம வாயில ஒன்னு சொல்றோம், ஆனா உள்ளுக்குள்ள பயப்படுறோம். பிரபஞ்சம் அந்த பயத்தை மட்டும்தான் உள்வாங்குது. ஓ, இவங்க பயங்கர அலைவரிசையில் இருக்காங்க, அதுக்கான சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் கொடுப்போன்னு திரும்ப திரும்ப நாம கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலைகளையே அது நமக்கு தருது. இதுதான் ஈர்ப்பு விதி. ஓ, அப்ப நாம அனுப்புற சிக்னல் மாறாம நமக்கு வர்ற பதில் ஒருபோதும் மாறாதுங்கிறீங்க? கண்டிப்பா. நாம நினைச்சதை அடையணும்னா நம்முடைய உள்ளுணர்வை, அதாவது வைப்ரேஷனை நேர்மறையா மாற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ எனக்கு புரியுது. நம்ம உணர்வுகள் தான் நாம அனுப்புற சிக்னல். ஆனா இப்போ பிரச்சனை கண் முன்னாடி நிக்கும் போது டக்குன்னு சந்தோஷமா மாறுறது அத்தனை சுலபம் இல்லையே. அதாவது நான் என் மனநிலைய மாத்தும் போது வெறும் தத்துவமா இல்லாம என் உடம்புல இருக்கிற ரசாயனங்களை மாத்தி என் அலைவரிசையே நான் மாத்துறேன். ஆமா, நீங்க சாதாரணமா முழிச்சிட்டு இருக்கும் போதோ வேலை செய்யும் போதோ உங்க மூளை பீட்டா நிலையில இருக்கும். பீட்டா நிலைனா என்ன? அத ஒரு சாதாரண மனுஷன் எப்படி உணர்வான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா. உங்க கம்ப்யூட்டர் பிரவுசர்ல ஒரே நேரத்துல 15 டேப் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. அது என் கம்ப்யூட்டர் தான். ஆமா. அது போக இன்னும் 1 மணி நேரத்துல பெரிய வேலையை முடிக்கணும், பக்கத்துல போன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. அந்த பதற்றமான அதிவேகமான மனநிலை தான் பீட்டா. ஓஹோ, அந்த சத்தத்துல பிரபஞ்சம் சொல்றது எப்படி கேட்கும்? கேட்காது. அந்த நிலையில இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற நுண்ணியமான பதில்களை உங்களால கேட்க முடியாது. ஆனா நீங்க தியானம் செய்யும்போது மூளை மெதுவா அமைதியாகி ஆல்பா அல்லது தீட்டா நிலைக்கு மாறுது. அதாவது அந்த 15 டேபையும் ஒன்னொன்னா க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டரை ரிலாக்ஸ் பண்ற மாதிரி. அதேதான். நீங்க ஷவர்ல குளிச்சிட்டு இருக்கும்போது மூளை அமைதியா இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு தோணுமே, கவனிச்சிருக்கீங்களா? ஆமா,
நிறைய நல்ல ஐடியாஸ் பாத்ரூம்ல தான் வரும்னு சொல்லுவாங்களே. அதுதான் அந்த ஆல்ஃபா மற்றும் தீட்டா நிலை. தியானம் அப்படிங்கிறது உங்களை அந்த அமைதியான நிலைக்கு கொண்டு போற பயிற்சி. அந்த அமைதியில உங்களுக்குள்ள வர்ற உள்ளுணர்வுகள் தான் பிரபஞ்சத்தோட பதில். இது ஒரு உயிரியல் மாற்றம். இதனால பிரபஞ்சத்துக்கு போற சிக்னல் உடனே மாறிடுது. சூப்பர். இது ஒரு நல்ல தெளிவு. ஏன் அன்றாட மனநிலை ஒரு சிக்னலா போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட விஷயத்த, ஒரு வேலை வேணும் இல்ல ஒரு வீடு வேணும்னா அதை எப்படி தெளிவா பிரபஞ்சத்துக்கு ஒரு நேரடி மெசேஜ் மாதிரி அனுப்புறது? இங்கதான் நாம அடுத்த கட்டத்துக்கு போறோம். பிரார்த்தனை மற்றும் தியானம். இதை கேட்ட உடனே பலரும் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த விஷயம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆமா, பொதுவா அப்படிதான் தோணும். ஆனா இது எந்த ஒரு மத நம்பிக்கையையும் தாண்டின ஒரு விஷயம். பிரார்த்தனை அப்படிங்கிறது அடிப்படையில நாம பிரபஞ்சத்துக்கு சொல்ல விரும்புற கோரிக்கைய அல்லது நன்றிய தெளிவா உச்சரிச்சு அனுப்புறது. ஒரு சின்ன நன்றி அப்படின்னு இயற்கையை பார்த்து சொல்றது கூட பிரார்த்தனை தானா? அதுதான் நன்றி உணர்வு. நன்றி உணர்வு. ஆனா இந்த வார்த்தையை கேட்டதும் நிறைய பேர் ஏதோ பெரிய காரியங்கள் நடந்தாதான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்ன கேட்டா, நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு வருந்துறதை விட இப்போ இருக்கிற விஷயங்கள்ல ஒரு ஆழமான நிம்மதி அடையறது தான் உண்மையான நன்றி உணர்வு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுக்கு ஒரு அன்றாட உதாரணம் சொல்ல முடியுமா? தாராளமா. இப்ப உச்சி வெயில்ல அலைஞ்சிட்டு வியர்க்க விறுவிறுக்க வீட்டுக்குள்ள வரீங்க. வந்ததும் ஃபேனை போடுறீங்க. அந்த விசிறியோட காத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி உட்காரும் போது கிடைக்கும் பாருங்க ஒரு முதல் ஆஸ்வாசம். அது எவ்வளவு பெரிய நிம்மதி இல்லையா? ஆமா, நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃப் அது. இல்லனா எந்த சண்டையும் இல்லாம குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்ட ஒரு சாதாரண ராத்திரி உணவு. அந்த நிமிஷம் உங்களுக்கு கிடைச்ச அந்த அமைதிக்காக மனசார நன்றி சொல்றது. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நன்றி உணர்வு. நீங்க அந்த விசிறியோட ஆசுவாசத்தை சொன்னீங்க இல்லையா, அதுதான் இந்த வழிமுறையோட ஆணிவேர். நன்றிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. அது ஒரு ஆழமான உடல் மற்றும் மன ரீதியான அனுபவம். உடல் ரீதியான அனுபவமா? அது எப்படி? அந்த ஆசுவாசத்தை நீங்க முழுமையா உணரும் போது உங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க நரம்பு மண்டலம் அமைதியாகுது, உங்க மூச்சு சீராகுது, நான் பாதுகாப்பா இருக்கேங்கிற செய்தியை மூளைக்கு அது அனுப்புது. ஓ, அப்போ உடம்பே ரிலாக்ஸ் ஆகுது. அதேதான், இதத்தான் பிரபஞ்சம் உணருது. அதனால தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த சின்ன சின்ன 3 ஆசுவாசமான விஷயங்களை எழுதி பழகணும். அப்படி செய்யும்போது உங்க கவனம் முழுவதுமே இல்லாததுல இருந்து இருக்கிறது மேல திரும்புது. அதாவது வறுமைங்கிற மனநிலையில இருந்து நிறைவுங்கிற மனநிலைக்கு நாம மாறுறோம். இது நிஜமாவே பெரிய மாற்றம். கண்டிப்பா. இந்த ஒரு சின்ன மாற்றமே உங்க அதிர்வலைய பெரிய அளவுல உயர்த்திடும். நீங்க தொடர்ந்து 7 நாள் இதை செஞ்சாலே உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்ப நாம நன்றி உணர்வோட மனசை சாந்தப்படுத்திட்டோம். அடுத்து நாம ஆசைப்படுறத எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட சரியா கேக்குறது? உறுதியான நேர்மறை வாக்கியங்கள், அதாவது சுய உறுதிமொழிகள். ஆனா இங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நிறைய பேர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு தான் கேட்பாங்க. ஆனா இந்த வழிமுறையில அது எங்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னு நிகழ்காலத்துல சொல்லணும்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் சொல்லணும். ஆனா பாருங்க, எனக்கு நிஜமாவே பண கஷ்டம் இருக்கும்போது என் பேங்க்ல பணமே இல்லாதப்போ கண்ணாடிய பார்த்து நான் ரொம்ப வசதியா இருக்கேன்னு சொல்றது எனக்கே நான் சொல்லிக்கிற ஒரு பொய் இல்லையா? இது ஒரு முரண்பாடா, ஒரு எரிச்சலா வராதா? இது எப்படி வேலை செய்யும்? தத்துவ ஞானி ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்றாருன்னா, இன்று நீங்கள் இருக்கும் இடம் உங்கள் எண்ணங்கள் உங்களை கொண்டு வந்த இடம், நாளை நீங்கள் இருக்க போகும் இடம் உங்கள் எண்ணங்கள் உங்களை அழைத்து செல்லும் இடம். ரொம்ப ஆழமான வரிகள். ஆமா, நாம எதை அடைய விரும்புறோமோ அதை ஏற்கனவே அடைஞ்சிட்டது போல மனத்திரையில முழுமையா ஓட விடுவதுதான் இந்த மனக்காட்சி. நான் இங்க கொஞ்சம் குறுக்கிடுறேன். இந்த விஷுவலைசேஷன் வார்த்தையை நிறைய இடத்துல கேட்குறோம். ஆனா உண்மையை சொல்ல போனா இது வெறும் பகல் கனவு காண்றது மாதிரி இல்லையா? நான் ஒரு பெரிய மாளிகையில இருக்கிற மாதிரி சும்மா கற்பனை பண்ணா அது நிஜமாயிடுமா? நல்ல கேள்வி. எனக்கும் ஒரு பகல் கனவு காண்பவனுக்கும் என்ன வித்தியாசம்? பிரபஞ்சம் என் பகல் கனவை கேட்டு எனக்கு மாளிகையை கொடுத்துடுமா என்ன? உங்களோட இந்த சந்தேகம் ரொம்ப முக்கியமானது. பகல் கனவுக்கும் அறிவியல் ரீதியான மனக்காட்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? பகல் கனவுங்கிறது எந்த நோக்கமும் இல்லாம, உணர்ச்சிகள் இல்லாம சும்மா நினைச்சு பார்க்கிறது. ஆனா உண்மையான மனக்காட்சி அப்படிங்கிறது உங்க மூளையை நம்ப வைக்கிற ஒரு தந்திரம். இது நிரூபிக்க ஒரு சின்ன பரிசோதனை பண்ணுவோம். சரி, சொல்லுங்க. நீங்க இப்போ ஒரு பெரிய மஞ்சள் நிற எலுமிச்சை பழத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அதை 2ஆ வெட்டுறீங்க. அதுல ஒரு பாதியா எடுத்து உங்க வாயில வச்சு கடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த புளிப்பான சாறு உங்க நாக்குல இறங்குறதா நினைச்சு பாருங்க. அடா, இத நினைக்கும் போதே என் வாயில எச்சில் ஊறுறதை என்னால நிஜமாவே உணர முடியுது. அதுதான் விஷயம். நீங்க நிஜமாவே எலுமிச்சை பழத்தை சாப்பிட்டீங்களா?
இல்ல, ஆனா உங்க மூளைக்கு அது தெரியாது. வாவ். ஒரு கற்பனையான காட்சிக்கு உங்க மூளை நிஜமாவே ஒரு பௌதிக எதிர்வினையை, அதாவது பிசிக்கல் ரியாக்ஷனை கொடுத்து உங்க உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டி இருக்கு. இதுதான் மனக்காட்சியோட சக்தி. அப்போ மூளைக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாதா? தெரியாது. மனித மூளைக்கு நிஜமா நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் நீங்க ரொம்ப தீவிரமா உணர்ச்சிகளோட கற்பனை செய்யற விஷயத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாது. நீங்க வாங்க விரும்புற புது வீட்டோட சுவரை தொடர்றதா தீவிரமா கற்பனை செய்யும் போது, அங்க இருக்கிற வாசனைய உணரும் போது, உண்மையிலேயே அந்த வீட்ல இருந்தா எந்த நரம்புகள் தூண்டப்படுமோ அதே நரம்புகள் தூண்டப்படும். அதேதான் உங்க ஆழ்மனம், ஓஹோ இதுதான் நம்ம தற்போதைய நிஜம் அப்படின்னு நம்பி அதுக்கான வேலைகளை செய்ய தொடங்கும். உங்களை அறியாமலேயே உங்க முடிவுகளையும் செயல்களையும் அந்த இலக்க நோக்கி அது திருப்போம். இது நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. என் மூளை ஒரு கற்பனைக்கும் நிஜமாவே உடல் அளவுல ரியாக்ட் பண்ணுதுங்கிறது பெரிய விஷயம். சரி, நான் அந்த வீட்டை பத்தி ஒரு 5 நிமிஷம் ஆழமா கற்பனை பண்ணிட்டேன். ஆனா மீதமுள்ள 23 மணி நேரமும் என் மூளை என்கிட்ட, உன்கிட்ட வாடகை கொடுக்கவே காசு இல்ல, நீ எப்படி சொந்த வீடு வாங்குவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன் சொந்த மூளையே எனக்கான சிக்னலை கெடுக்கும்போது நான் அதை எப்படி தடுக்கிறது? உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானது. நிறைய பேர் இந்த இடத்துல தான் தடுமாறுவாங்க. அது பொய் சொல்ற மாதிரி தோணுறதுக்கு காரணம் உங்க தர்க்க அறிவும் பல வருஷமா நீங்க நம்பிட்டு வந்த பழைய நம்பிக்கைகளும் தான். பழைய நம்பிக்கைகளா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க. உங்க ஆழ் மனசுங்கிறது ஒரு அடர்ந்த காடு மாதிரி. அங்க நான் கஷ்டப்படுறேங்கிற ஒத்தையடி பாதையில நீங்க பல வருஷமா நடந்து அது இப்போ ஒரு பெரிய சாலையா மாறிடுச்சு. கரெக்ட். இப்போ நீங்க திடீர்னு நான் வசதியா இருக்குன்னு சொல்லும்போது அந்த காட்டுல ஒரு புது பாதையை உருவாக்க முயற்சி பண்றீங்க. ஆரம்பத்துல அது கஷ்டமா தான் இருக்கும். முட்கள் குத்தும், முரண்பாடா தோணும். ஆனா அதை நாம தொடரணுமா? கண்டிப்பா. ஏன்னா உங்க ஆழ் மனசுக்கு எது நிஜம், எது நீங்க கற்பனை செஞ்சு ஆழமா நம்புற விஷயம்னு வித்தியாசம் தெரியாது. நீங்க தொடர்ந்து முழு நம்பிக்கையோட இந்த புது வார்த்தைகளை சொல்ல மூளையில புது நரம்பியல் பாதைகள் உருவாகும், பழைய பாதைகள் அழிஞ்சு போயிடும். ஓ, அப்போ ஏன் ஆழ்மனசோட பழைய மேப்பை நான் அழிச்சிட்டு ஒரு புது மேப்பை நான் உருவாக்குறேன். வாவ், ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க ஆழ்மனம் இந்த புது மேப்பை உண்மைன்னு நம்ப தொடங்கும் போது அது ஒரு காந்தமா மாறிடும். அந்த புது நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி மனிதர்களை, சூழ்நிலைகளை, வாய்ப்புகளை அது உங்களை நோக்கி இழுத்து வரும். அது வெறும் பழைய நம்பிக்கைகள் உங்களை விட்டு விலக மறுக்கிற ஒரு போராட்டம் மட்டும்தான். அதை தாண்டி நீங்க போகணும். இப்போ இது எனக்கு லாஜிக்கலா புரியுது. சரி, ஆழ்மனச மாத்திட்டோம், நாம கேக்குறத பிரபஞ்சத்துக்கு சொல்லிட்டோம். ஆனா பிரபஞ்சம் தர்ற பதில நாம எப்படி கேக்குறது? அதுக்கு நாம இடைவெளி கொடுக்கணும். ஆமா, நாம பேசிக்கிட்டே இருந்தா பத்தாதே, அதுக்குதான் மனத்தெளிவு வேணும். இதுதான் 3வது வழிமுறை, தியானம். ஆனா தியானம்னு சொன்ன உடனேயே எனக்கே ஒரு தயக்கம் வந்துரும். ஏன் அப்படி தோணுது? தியானம்னா ஏதோ சன்னியாசி மாதிரி உட்காரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நிறைய பேரு தியானம்னா எந்த எண்ணமும் இல்லாம மனச அப்படியே சூன்யமா வச்சுக்கணும்னு நினைச்சு பயப்படுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற வாஷிங் மிஷினுக்குள்ள கைய விட்டு அதை வலுக்கட்டாயமா நிறுத்த நினைக்கிற மாதிரி தான் இது. அது ரொம்ப ஆபத்தானது, சாத்தியமே இல்லாதது. நீங்க சொன்ன வாஷிங் மிஷின் ஒப்பீடு நிஜமாவே அருமையானது. ஆனா தியானம்ங்கிறது அந்த மிஷினுக்குள்ள கைய விடுறது கிடையாது. பின் என்னது? தியானம்ங்கிறது அந்த மிஷின்ல இருந்து ஒரு அடி தள்ளி நின்னு அது சுத்துறத வெறுமனே வேடிக்கை பார்க்கறது. நீங்க எண்ணங்களை அடக்கவோ அழிக்கவோ முயற்சி பண்ணவே கூடாது. ஓ, வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணுமா? ஆமா, அமைதியா உட்காந்து உங்க மூச்சு காற்ற மட்டும் கவனிங்க. அப்போ நாளைக்கு கட்ட வேண்டிய வாடகை பத்தின எண்ணம் வரலாம், இல்ல காலையில நடந்த ஒரு சின்ன சண்டை ஞாபகத்துக்கு வரலாம். அந்த எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் அப்படின்னு அதை ஒரு பார்வையாளனா நின்னு பாருங்க. எந்த தீர்ப்பும் சொல்லாதீங்க. அதை துரத்தவும் வேண்டாம், அதை தொடரவும் வேண்டாம். அப்படி வெறுமனே வேடிக்கை பார்க்கும்போது என்ன நடக்கும்? நீங்க எண்ணங்களோட சண்டை போடுறத நிறுத்தின உடனே அந்த வாஷிங் மிஷின் தானாகவே மெதுவா சுத்த ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள்ல அந்த எண்ணங்கள் ஒவ்வொன்னா அமைதியாகி 2 எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன அமைதி இடைவெளி கிடைக்கும். 2 எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு கேப். ஆமா, ஒரு எண்ணம் முடிஞ்சு அடுத்த எண்ணம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வினாடி வெற்றிடம். அந்த சின்ன அமைதியில தான் மாயாஜாலமே ஒளிஞ்சிருக்கு. அந்த அமைதியில தான் உங்க பணக்கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு ஐடியாவோ இல்ல உறவுகள்ல இருக்கிற சிக்கலை தீர்க்கிற தெளிவோ பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ஒரு உள்ளுணர்வான், அதாவது இன்ட்யூஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாவ், அந்த 2 எண்ணங்களுக்கு நடுவுல உள்ள அமைதி, இத கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப லேசா இருக்கு. பிரபஞ்சம் அந்த அமைதி வழியா தான் நமக்கு பதில சொல்லுது. சூப்பர். இன்றைய டிஜிட்டல் உலகத்துல கடிதம் எழுதுறதுங்கிறது பலரும் மறந்து போன ஒண்ணு. ஆனா அது ரொம்ப பவர்ஃபுல். ஆமா,
இன்னைக்கு நாம யாருக்காவது ஒரு முக்கியமான மெசேஜை டைப் பண்ணும்போது நம்ம உணர்வுகள் அதுல எப்படி பிரதிபலிக்குது? ஒரு வரியை டைப் பண்ணுவோம், அப்புறம் அழிப்போம், சரியான வார்த்தைகளை தேடி தேடி போடுவோம் இல்லையா? ஆமா, அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த தவிப்பும் எதிர்பார்ப்பும் அதுல இருக்கு. அதை விட ஆழமா முழுமையான ஈடுபாட்டோட பிரபஞ்சத்துக்கு ஒரு பேப்பர்ல கடிதம் எழுதுறதுங்கிறது அசாத்தியமான ஒரு விஷயம். நம்ம கைகளும் பேனாவும் பேப்பரும் இணையும் போது அங்க ஒரு நிஜமான கனெக்ஷன் உருவாகுது. நிச்சயமா உங்க எண்ணங்களை ஒரு பௌதீக வடிவத்துக்கு, அதாவது பிசிக்கல் ஃபார்முக்கு கொண்டு வர்ற முதல் படிதான் எழுதுறது. இந்த கடிதத்தை எப்படி எழுதணும்னா, முதல்ல உங்க மனபாரம் முழுவதையும் அதுல இறக்கி வைங்க. மனபாரத்தை இறக்கி வைக்கணுமா? ஆமா, உங்க ஆசைகள், உங்க பயங்கள், அது உங்க எதிர்காலம் பத்தின கவலையா இருக்கலாம், இல்ல பணப்பிரச்சனையா இருக்கலாம். இப்படி எல்லாத்தையும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அந்த பேப்பர்ல குட்டி தீர்த்துடுங்க. அந்த பேனா உங்க கண்ணீராகவோ கோபமாகவோ கூட மாறலாம். பிரபஞ்சத்துக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஓகே, அந்த பயங்கள் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்த பிறகு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த சிக்னலை மாத்த போறீங்க. அடுத்த பத்தியில உங்க ஆசைகள் எல்லாமே ஏற்கனவே நிறைவேறிட்டா மாதிரி நிகழ்காலத்துல எழுதுங்க. அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கிற மாதிரி. ஆமா, எனது பணப்பிரச்சனைகள் எல்லாமே எதிர்பாராத வழிகள்ல தீர்ந்துடுச்சு. நான் இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கேன். இந்த நிம்மதியை கொடுத்ததுக்கு நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு எழுதுங்க. இப்படி எழுதி முடிக்கும்போது உங்க மனசு, உடம்பு, ஆன்மா 3 ஒரே நேர்கோட்டுல இணையும். சூப்பர். அப்படி எழுதி முடிச்ச பிறகு அந்த கடிதத்தை என்ன செய்யறது? பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சுக்கணுமா? அது உங்க விருப்பம்தான். அதை உங்க கண்ணுல படாத மாதிரி ஒரு இடத்துல பத்திரமா வச்சிடலாம். இல்லனா ரொம்ப பாதுகாப்பான முறையில அது எரிச்சிடலாம். எரிச்சிடலாமா? ஆமா, ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எழுதின பிறகு அது மேல இருக்கிற கவலையை முழுமையா விட்டுடுறது தான். அந்த பேப்பர் எரியும் போது உங்க கவலைகளும் சேர்ந்து பிரபஞ்சத்துல கலந்துடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அப்படியே லெட் கோ பண்ணிடணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நான் என் கோரிக்கையை ரொம்ப தெளிவா வச்சுட்டேன். இனி பிரபஞ்சம் அதை பார்த்துக்கணும் முழுமையா நம்பி விலகிடுங்க. நாம நட்ட செடிய தினமும் தூண்டி பார்த்து வேர் விட்டுருக்கான்னு செக் பண்ணா அது வளராது இல்லையா? அது போலதான் அந்த சரணடைதல் ஆழமான சக்தி வாய்ந்தது. எவ்வளவு ஆழமான விஷயங்களை ரொம்ப எளிமையா நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்துட்டோம். இந்த 5 வழிமுறைகளும், அதாவது நன்றியுணர்வோட மனச அமைதிப்படுத்துறது, உறுதியான வாக்கியங்கள் மூலமா ஆழ்மனச மாத்துறது, தியானம் செஞ்சு அமைதிய கவனிக்கிறது, உணர்வுகளோட காட்சிப்படுத்துறது, அப்புறம் பிரபஞ்சத்துக்கு கடிதம் எழுதுறது, இது எதுவுமே ஓவர் நைட்ல நடக்கிற மேஜிக் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது ஒரு அழகான பயணம். ஆமா, இது நம்ம சிந்தனை முறையே முற்றிலுமா மாத்தக்கூடிய ஒரு புது வாழ்க்கை முறை. இந்த எளிய வழிமுறைகளை நீங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த தொடங்கினா அந்த மெசேஜுக்கு ரிப்ளை வரலையேங்கிற பதற்றமோ, அடுத்த மாசம் எப்படி சமாளிக்கிறதுங்கிற பயமோ உங்களை இனிமே அந்த இருட்டறையில தள்ளாது. உண்மைதான். சூழ்நிலைகளால பாதிக்கப்படுற ஒரு சாதாரண மனுஷனா இல்லாம உங்க வாழ்க்கையை நீங்களே சுயமா வடிவமைக்கிற ஒரு படைப்பாளியா நீங்க உருவெடுப்பீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிறப்போ இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு எதிர்பாராத பிரச்சனை வரும்போது, ஏன் எனக்கு மட்டும் எப்பவும் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கறத நிறுத்திட்டு, இந்த அனுபவத்தின் மூலமா பிரபஞ்சம் எனக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுது, என்ன எந்த பாதையில திருப்ப முயற்சி செய்யுது அப்படின்னு கேட்டு பாருங்க. வாவ், அந்த கேள்விக்கான கோணம் உண்மையிலே ரொம்ப வித்தியாசமானது. ஆமா, நீங்க மிகப்பெரிய தடையா நினைக்கிற ஒரு விஷயம் உங்களை நீங்க போக வேண்டிய சரியான பாதைக்கு திருப்புறதுக்காக பிரபஞ்சம் செய்யற ஒரு மிகப்பெரிய உதவியா கூட இருக்கலாம் இல்லையா? ஒரு கதவு அடைக்கப்படும் போது அதை விட பெரிய ஒரு கதவை பிரபஞ்சம் உங்களுக்காக திறந்து வச்சிருக்கலாம். அந்த தடையை ஒரு திசை காட்டியா பார்க்க பழகுங்க. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய திறவுகோள். தடைகளை திசை காட்டிகளா பாக்குறதுங்கிறது நம்ம மைண்ட் செட்டையே மாத்திர ஒரு விஷயம். இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆழமா யோசிச்சு பாருங்க. அந்த இருட்டறையோட ஸ்விட்ச் உங்க கையில தான் இருக்கு. அதை தட்டுறதுக்கான தைரியம் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு தேவை. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலோட சந்திப்போம். நீங்களே உங்கள் பிரபஞ்சத்தை உருவாக்குங்கள்.